பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 94வது சங்கீதம் 18வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்ம தவறுன்னு தெரியாமலே சில தவறுகளை நம்ம செய்திடுறோம். திருப்பி அதுலேருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியாமல் நம்ம திக்கற்று போயிடுறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தின்படி உங்கள் கால்கள் தவறான பாதையில் சறுக்கியிருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கை தூக்கி எடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் அவருடைய கிருபையினால் உங்களை தாங்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து எந்த பாவத்தில் நீங்கள் இருக்கீங்களோ, இன்றைக்கு ஆண்டவரே நான் தெரியாமல் இந்த பாவம் செய்துட்டேன், மீண்டுமா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபைக்காய் நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதித்து எந்த பாவத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த பாவத்தில் உங்களை விடுதலையாக்கி மீண்டுமாய் ஒரு புதிய மனிதனாய் உங்களை உருவாக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஜெபம் நாம் இன்னைக்கு செய்வோம். என்னோடு கூட இணைந்திருங்க. அன்பின் ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் அப்பா இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அப்பா. ஏதோ இவங்க தற்செயலாக என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கூட இவங்க கிளிக் பண்ணியிருக்கலாம்ப்பா. என் தேவன் அவர்கள் தற்செயலாய் கிளிக் பண்ணியிருந்தாலும் தகப்பனே, நீர் இன்றைக்கு இந்த மகன் மகளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே தெரியாமல் செய்த பாவத்தின் நிமித்தம் எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா கலங்கி நிற்கிறாங்கப்பா. என்னை விடுவிக்க, இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க யாராவது உண்டா என்று அழுது கொண்டிருக்கிற நாட்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது ஆண்டவரே, இந்த மகன் மகள்களை தொட்டு எந்த பாவத்தில் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை விடுவித்து மீண்டுமாய் ஒரு புதிய மகன் மகள்களாய் இவர்களை அப்பா நீர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினாலே இவர்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இனிமேல் நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களுக்கு மீண்டுமாய் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.